வணக்கம். நம்ம தலைவர் பேசுறேன். சசிகலா அரசியல்ல இப்ப காலடியத்தை வச்சு ரொம்ப தீவிரமா களத்துல இறங்க போறதா செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணமா 24 ஜெயலலிதா பிறந்த நாளப்ப நம்ம ஒரு புதிய கட்சியை கூட அறிமுகப்படுத்திடுவோம், அறிவிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. கமுதியில கூட்டம் கூட போடுறதா வந்த காலெல்லாம் ஊண்டிட்டாங்க. அதுல முன்னாடி ஏடிஎஸ்பியா இருந்த எங்க ஏடிஎஸ்பியா இருந்தாரு. இப்ப எஸ்பியா இருக்க ரிட்டையர் ஆகி அவரு வெள்ளத்துறையை கூட அவர் அணியில இருக்காங்க. முன்னாடி தெனார் அணியிலே அவங்க சம்சாரம் கூட நின்றாங்க. இப்ப என்னடான்னு கேட்டாக்கா இப்ப சசிகலா பின்னாடி எல்லாருமே வந்துட்டாங்க. சசிக்கு தினகரன் இருந்தாலும் பூரா சசிகலாட்ட வரும்போது தினகரனுக்கு கோவம் வருது. அங்கே ஒரு கோவம் வருது அவருக்கு. இனிமே என்ன பண்றதுன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள இவங்க தனியா அங்கிட்ட ஒரு பந்தா கவுட் நான் தனியா மாநாடு போட போறேன், தனியா கட்சி ஆரம்பிக்க போறேன், தனியா தேவரின மக்கள் பூரா நான் தனியா பிரிச்சு என் ஓட்டை வாங்க போறேன், ஒரு 25 தொகுதியில நான் நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சசிகலா அறிவிச்சிருக்காங்க. அதுல தினகரன் அளவுக்கு வலுவான ஆளா வலுவானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள நேரடியாக அரசியலை நம்ம பார்த்ததே கிடையாது. எப்படி மக்கள் அணுகுறாங்க, எப்படி தொண்டர்கள் அணுகுறாங்கிற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க வித்தியாசமா அணுகுறாங்களா இல்லை எல்லாரும் மாதிரி அணுகுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப போட்ஸா களத்துல இறங்கிட்டாங்கிறது மட்டும் ஒண்ணு தெரியுது. எடப்பாடி பழனிசாமி கூட தினகரன் சேர்ந்த உடனே அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாருமே தினகரன் ரொம்ப நெருக்கம் காட்டுறாங்களா. அங்கே நெருக்கம் காட்டுறன்னு கூப்பிட்டு ரொம்ப சவுண்டு கொடுத்துட்டாப்லையா, இங்க வாப்பா அவரை கூட்டணியிலே சேர்த்திருக்கான், நீ வாட்டுக்கு திருத்துன்னு தினகரனோட உனக்கு என்ன பேச்சு அப்படிங்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. என்ன அர்த்தம்னா அவர் பயந்துகிட்டே இங்க கிடக்காரு. எல்லாரும் திருப்பி தினகரனோட போயிட்டா என்ன பண்றது, அவரும் பயந்துகிட்டே கிடக்காரு. இந்த பயத்தை வச்சு அவரு கீழ்மட்டத்துல தொண்டர்களே ஒண்ணு சேர மாட்டேங்கிறாங்க. தினகரன் என்ன சொன்னாலும் அதிமுக தொண்டர்களோட ஒன்னே சேர மாட்டேங்கிறது. ஏன்னா எடப்பாடியை ஒழிச்சு கட்டுறதான நம்ம லட்சியம். இப்ப எடப்பாடிக்கு வால் பிடிச்சா நாங்க எப்படி ஒத்து போவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுசான கோபத்துல இருக்காங்க அமமுக தொண்டர்கள் பூராமே. ஆனா தினகரன் பிஜேபியோட நெருக்கடியால நம்ம உள்ள போயிருவோம் வெளியே வந்துருவோம் அப்படிங்கிற பலவித பிரச்சனைகளால அவரு என்னடான்னு கேட்டாக்க நான் கூட்டணி வைக்கிறேன்னு அவர் போயிட்டாரு. ஆனா தொண்டர்கள் அமமுக ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. கிடைச்சாலும் கிடைச்சிருமோ அப்படிங்கிற காத்தேன் சசிகலா கூட இறங்கி களத்துல நிக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிடக்கூடாது, எந்த சூழ்நிலையும் பாரதிய ஜனதா கை ஓங்கிடக்கூடாது. ஏன்னா நற்கதியா நிக்கிறதுக்கு காரணம் சசிகலா, நற்கதியா நிக்கிறதுக்கு காரணம் பிஜேபி தான். சசிகலா நற்கதியா நிக்கிறதுக்கு காரணம் அதிமுக தான். இப்படி ஆயிப்போச்சு கதை. அதனால இவங்க அதிமுக வரவே விடக்கூடாது, பிஜேபி தமிழ்நாட்டை கால் ஊண்டக்கூடாது அப்படிங்கிறக்காக ஸ்டாலினை விட ரொம்ப தீவிரமா இருக்காங்க சசிகலா. பார்க்கும்போது வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா மோடியை இங்க உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பேசுறாங்களா. கூட போறவங்க கிட்ட வர்றவங்க கிட்ட போறான். அவங்கள நைஸே படுத்த முடியாது. அவங்கள சைஸாவும் கொண்டு போகவும் முடியாது. போகும்போது அமித்ஷா இல்ல 100 அமித்ஷா வந்தாலும் அவங்களோட சைஸாலாம் கொண்டு போக முடியாது. அவங்க கூட்டணியில் இழுக்கிறதோ எதுவுமே நடக்காத வேலை மாதிரிதான் நமக்கு தெரியுது. ஏன்னா காலப்போக்குல இப்படி போய்கிட்டு இருந்தா அமமுக அதிமுக கூட்டணியில ஓட்டே விழுகாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா எல்லாரும். தினகரன் சேர்த்து வெட்டியாவில் இருக்கு. இது நமக்கு தேவையில்லாத வேலையை பாரதிய ஜனதாக்காரன் பேச்சை கட்டு அதிமுக சேர்த்து நமக்கு வீணான தொழில சேருதுன்னு எடப்பாடி பழனிசாமி புழுங்கிட்டு கிடக்காராம் அங்கே. ஆக மொத்தத்துல இப்ப என்ன நடக்க, சசிகலாவும் கட்சி ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியின மக்களுடைய ஓட்டு கண்டிப்பா அதிமுக கிடைக்காது, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கிடைக்காது, கிடைக்க கூடாதுங்கிறதுக்கு அவங்க களத்துல போய் இறங்கிட்டாங்க. எனக்கு கிடைச்ச அடிப்படையில, எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில எங்க மாவட்டத்துல ஒரு அமைச்சரா முன்னாடி இருந்தார் அவர் பாஸ்கரன். அவரை சேர்மனாத்தே முன்னாடி எல்லாம் இருந்தார். அவருக்கு எம்எல்ஏ போட்டிடுற அளவுக்கோ அவர் மந்திரி ஆகிற அளவுக்கோ அவருக்கு படிப்பும் இல்லை, அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. அந்த அம்மா தான் கூப்பிடுச்சு, சசிகலா தான் கூப்பிடுச்சு, யாப்பா உன்னை எம்எல்ஏவா ஆக்கிடுறேன், உன்னை மந்திரியாவா ஆக்குறேன், அம்மாட்ட என்ன சொன்னாலும் சொல்லிட்டு வா அப்படின்னுச்சு. அம்மாட்ட எதுவுமே பேசல. என்ன கேட்கிற வேலைக்கு ஒரு சடங்கு மாதிரி செயலாட்ட நேர்காண்ற மாதிரி, என்ன வண்டி அது வேணா சேர்மன் இத்தனை வருஷமா கட்சியில இருக்கேன், அத்தனை வருஷமா கட்சியில இருக்கீங்க அவர் சொல்லியிருக்காரு. சரி எத்தனை கோடி செலவழிப்ப அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க சொல்றதை செலவழிப்போமா அப்படின்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டு கடைசியில சொல்லிட்டு சடங்கு மாதிரி வந்து சசிகலாதே சீட்டு கொடுத்தது. அவருக்கு சசிகலா சீட்டு கொடுத்தது. இங்க உள்ள செந்தில்நாதன் கூட மாவட்ட செயலாளருக்கு அவங்க தான் எம்பியா கொடுத்தாங்க, அவங்க சீட்டு கொடுத்தாங்க. ஆக மொத்தத்துல எல்லாரையும் வளர்த்து விட்டதே அவங்களே. அவங்களுடைய அரசியல் எப்படி இருக்கு என்ன இருக்கு. கடைசியில பார்த்தா பாஸ்கரனுடைய செய்தி நமக்கு வந்த செய்தி என்னன்னு கேட்டாக்க, சசிகலாவே காசை கொடுத்து அவரை நிக்க வச்சதாத்தையும் செய்தியெல்லாம் வந்துச்சு. அப்ப செய்தியெல்லாம் வந்தது, பத்திரிகையில போட்ட செய்தியெல்லாம் அப்படித்தான். என்ன சொன்னாங்கன்னா அவரே காசை கொடுத்து சசிகலாவே காசை கொடுத்து பாஸ்கரன் ஜெயிக்க வச்சு மந்திரி ஆகினா அவர் 5வது 4வது படிச்சிருக்காராம். அப்படியாப்பட்ட ஆள்னா ஜெயலலிதா கிட்ட எல்லாம் போக முடியுமா நமக்கு தெரியாது. இது மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ ஆட்களை உருவாக்கணும் கூட சசிகலா தான் சொல்றாங்க. ஆனா நமக்கு தெரியல, அதிகாரப்பூர்வமான செய்திகள் யாரும் சொல்லல. ஆனா இந்த பொதுக்கூட்டத்துல என்னமோ அவங்க வாய் விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த பொதுக்கூட்டத்துல அவங்க பேசுறாங்கன்னு 25ஆம் தேதி நான் அதை உருவாக்குனேன், இதை உருவாக்குனேன், இத்தனை பேர் உருவாக்குனேன், அத்தனை பேர் உருவாக்குனேன், கட்சி ஏன் தொடங்குறேன், ஏன் தேர்தலில் போட்டியிட போறேன், எனக்கு யார் எதிரி யாரு நண்பன் அப்படிங்கிறது அவங்க அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட நிறைய இருக்கு. இப்ப ஆக மொத்தத்துல பார்க்கும்போது எப்படி சுத்தினாலும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சிக்கே வர்ற மாதிரியே தெரியலையா எனக்கு. எங்க பார்த்தாலும் இங்கிட்ட 5000 அவராட்டு கட்டி விட்டு போயிட்டாரு ஒண்ணும் தெரியாம. எதிராளி கூட்டம் பூரா ஆடி போய் அலண்டு போய் வேறு இல்லாம தூர் இல்லாம ஆடி போய் நிக்கிறான் எதிர்கட்சிக்காரன் பூரா.
அண்ணன் திமுக காரன் ரொம்ப தைரியமா இருக்கேன். என்ன காரணம்? மகளிர் ஓட்டு பூரா நமக்கு கிடைச்சிரும், குடும்ப ஓட்டு பூரா நமக்கு கிடைச்சிரும், போனவன் வந்தவன் அத்துவானத்துல நிக்கிறேன் ஓட்டு பூரா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு அவர் தைரியத்துல இருக்காரு. இந்த நிலையில சசிகலாவுங்கிற இறங்கிருச்சா, நீங்க ரிசல்ட்டே பார்க்க வேணாம். அதிமுக பாரிசனா கூட்ட ரிசல்ட்டே பார்க்க வேணாம். ஒண்ணு முடிஞ்சு உங்க கதை, உங்க சோழி முடிஞ்சு. எலெக்ஷனே நீங்க புறக்கணிச்சா கூட நல்லது.